மதுரை முத்தையா தண்டபாணி தேசிகர் என்றழைக்கப்படும் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் 1908 ஆகஸ்ட் மாதம் 27 நன்னிலம் அருகே உள்ள திருச்செங்காட்டாங்குடியில் மதுரை முத்தையா தேசிகர் மற்றும் பாப்பம்மாள் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர். திருமுருகன் நாடகத்தில் முதலாக நடிப்பை தொடங்கியிருக்கின்றார். பிறகு இவர் இசைத் தேடலின் விளைவாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைத்துறை பேராசிரியராகவும் தலைவராகவும் தொடர்ந்து 15 ஆண்டுகள் பணியில் இருந்திருக்கின்றார். முழுமையான திருக்குறள் கச்சேரிகளை நடத்திய பாடகர்களுள் இவரும் முதன்மையாகவே இருந்திருக்கின்றார். நன்றாக பாடி நடிக்கும் திறன் மூலம் 1936 பட்டினத்தார் திரைப்படத்தில் நடித்தார். 1937 வள்ளல் மகாராஜா திரைப்படத்திலும், 1938 தாயுமானவர் படத்திலும், 1939 மாணிக்க வாசகர் திரைப்படத்திலும், 1942 நந்தனார் திரைப்படத்திலும் நடித்திருக்கின்றார். 1948 திருமழிசை ஆழ்வார் என்னும் திரைப்படத்தில் தான் இவர் கடைசியாக நடித்திருக்கிறார். இப்படியாக இறைவனின் புகழ் பாடிய நாயன்மார்களாகவும் ஆழ்வார்களாகவும் இவர் நடித்து புகழ் பெற்றிருக்கிறார். 1952 நடைபெற்ற தியாகராஜர் ஆராதனை விழாவில் தண்டபாணி தேசிகருக்கு பாட அழைப்பு வந்தது. அதில் தொடக்க பாடலாக எப்போதும் வழக்கமாக பாடும் தமிழ் பாடலுடன் தொடங்கி தெலுங்கு மொழி, பிறகு சமஸ்கிருத மொழியில் பாடி, இறுதியில் வழக்கம் போல் அவர் தமிழ் மொழியில் பாடி பாடலை முடித்தார். தமிழில் பாடலை பாடியது அங்கிருக்கும் அனைவருக்கும் ஆத்திரத்தை உண்டாக்கியது. இவர் பாடி முடிந்து எழுந்ததும் அந்த இடத்தை தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்தார்கள் அந்த கர்நாடக இசைக்கலைஞர்கள். அன்றைய நாளிதழ்கள் கூட தண்டபாணி தேசிகர் அவர்களை கடுமையாகவே விமர்சித்தன. தமிழ் பாடல்களினால் தியாகராஜர் ஆராதனையின் புனிதத்தை கலைத்து விட்டார் என்றே சாடி எழுதியிருந்தார்கள். சங்கீத சாகித்ய சிரோமணி என்னும் பட்டத்தினை பக்த வத்சலம் அவர்கள் தண்டபாணி தேசிகருக்கு வழங்கி கௌரவித்தார். அதன் பிறகு சங்கீத கலாசிகாமணி விருதினையும், இசை பேரறிஞர் விருதையும், சங்கீத நாடக அகாதமி விருதினையும் பெற்றுள்ள எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பிராமணர் அல்லாத இசைக்கலைஞர்கள் மோசமாக நடத்தப்பட்ட காலத்தில் தமிழ் மொழி மீது பற்று கொண்டு அதனால் ஏற்பட்ட அவமதிப்பை தாங்கிய புரட்சி பாடகர்களில் எம் தண்டபாணி தேசிகர் முதன்மையாகவே இருக்கின்றார். தமிழ் மொழி பாடல்களை ஒடுக்கிய பிராமணர்களின் அடக்குமுறையை எடுத்து காட்டிய போராளி பாடகரும் நமது தண்டபாணி தேசிகர்தான். 1972 ஜூன் மாதம் 26 மறைந்த ஐயா எம் தண்டபாணி தேசிகர் அவர்களின் இனிமையான பாடல்களாலும் அற்புதமான திரைப்பட நடிப்பினாலும் நம்முள் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதே உண்மை.